ஸ்ரீகுருப்யோ நமः. குருர்பிரம்மா குருர்விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமோ நமः. ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ரசனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமः. ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகிறேன். என்னுடைய குருநாதரையும் வணங்குகிறேன். என்னுடைய உபாசனை தேவதை லோக வசங்கரி ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, அன்பு நேயர்களே, நிறைய கேள்விகள், நிறைய எதிர்பார்ப்புகள். இப்போ நாம் சமீபத்தில் போட்ட பதிவுகள் எல்லாமே 100% சக்சஸ். குறிப்பாக இந்த கிரக யுத்தம்னு ஒரு பதிவு போட்டோம். இந்த கிரக யுத்தத்திலிருந்து உலக நாடுகளிலிருந்து நிறைய கேள்விகள், நிறைய சந்தேகங்கள் கிளைண்ட்ஸ் பக்தர்கள் கேட்ட வண்ணம் இருந்தார்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னு ஒரு பதிவு போட்டோம். அதுக்கும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதுலேயும் நிறைய சந்தேகங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போது சனி பகவான் வக்ரம். இந்த சனி பகவான் வக்ரம்னா என்ன சார்? மெயினாக நம்ம இந்த பதிவுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்பாக எந்த பதிவை நாம் பார்க்குறோம், அதனால் நமக்கு என்னது நடக்கும், நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமாங்கிறதுலாம் செகண்ட் திங்கு. என்ன சப்ஜெக்டில் நாம் ஒரு இன்வால்மெண்ட் வேணும். வக்ரம் என்றால் என்ன? சூரியனை சுற்றி தான் எல்லா கோள்களும் இயங்குகின்றன. பூமியும் சேர்த்து, பூமியும் ஒரு கோள் தான். பூமியை சுற்றுவதைப் போல, சூரியனை சுற்றுவதைப் போல எல்லா கிரகங்களும் புளூட்டோன், நெப்டோன் எல்லாமே யாரை சுற்றி வராங்க? சூரியனை சுற்றி வருகிறார்கள். எந்த ஒரு கிரகமும் சூரியனை நெருங்க 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 ஒளி அதிகமாக கிடைக்கும், வெளிச்சம் அதிகமாக கிடைக்கும். சூரியன் கிட்ட நெருங்கி போகும்போதும் அஸ்தங்கம் ஆயிடுறாங்க. சூரியனை நெருங்கி போகும்போது செயலிழந்து அவங்களால ஒன்று வெப்பம் தாங்காமல் ஒன்றுமே செய்ய முடியாமல் செயலிழந்து விடுகிறார்கள். உதாரணம் சொல்லணும்னா ஒரு வெயில் காலம், வெயில் வாட்டி வதைக்குது. அப்போ நம்ம எப்படி இருக்கும்? வேர்த்து விறுவிறுத்து போயிடும், தாகமாக எடுக்கும். எவ்வளோ தண்ணி குடித்தாலும் தாகம் அடங்காது. அப்போ நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, சாப்பிட முடியாது, பசிக்காது. அதுபோல் செயலிழந்து விடும் ஒரு கிரகம் எங்கே? சூரியன் கிட்ட நெருங்கி போகும்போது அஸ்தங்கமாயிடும். அதே கிரகம் சுற்றி வருகின்ற பொழுது சூரியனை விட்டு விலகி போகுது. ரொம்ப டிஸ்டன்ஸை, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை விட்டு சூரியனை விட்டு வெளியே தள்ளி போகும்போது இருள் சூழ்கிறது. திடீர்னு பகல் பொழுதுல ரொம்ப இருட்டிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? வெளிச்சம் தேவைன்னு லைட்டு போட்டுப்போம். அதை போல ஒரு கிரகம் சூரியனை நெருங்கி போகும்போது அஸ்தங்கமாகவும் குறிப்பிட்ட டிகிரியை விலகி போகின்ற பொழுது வக்ரகதியும் அடைகிறார்கள். இந்த அஸ்தங்கம் நம்ம எதுவுமே சேர்த்துக்க முடியாது. எதுவுமே நல்லது நடக்கும் தீமை நடக்கும்னு எதுவுமே சொல்ல முடியாது. அந்த கிரகம் எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கோ அதை சார்ந்த பலன்கள் சொல்லணும். வக்ரம் என்று சொன்னால் நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும். காத்திருங்கள் நேயர்களே. அப்போ யாருடைய பிறப்பு ஜாதகத்திலெல்லாம் வக்ரம்னு எழுதியிருக்கோ, நீங்கள் பிறந்த சமயத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் வக்ரம் பெற்றிருக்குமே ஆனால் அப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த வக்ரம் எப்போ நடக்குது? 2 விதமாக நடக்குது. ஸோ இந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரலும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல் வீடியோஸ் மட்டும்தான் நம்ம உங்களுக்கு போடுறோம். ஸோ இந்த சனி பகவான் வக்ரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் 19ஆம் தேதி, ஜூன் மாதம் 19/6/2024 ஆனி மாதம், தமிழுக்கு ஆனி மாதம் 5ஆம் தேதி, சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வக்ரகதியாகி ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி 4/11/2024 நவம்பர் 4ஆம் தேதி வரை. ஸோ ஜூன் 19 நவம்பர் 4 வரலும் 5 மாதங்கள்
இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். திருக்கணிதம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஒரு 10 நாள் வித்தியாசம், அவ்வளோதான். ஜூன் 30 முதல் நவம்பர் 15 வரை. ஜூன் 30 முதல் நவம்பர் 15 வரை. மொத்தம் இந்த ஜூன் மாதம் 19, 20 தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 20 தேதி வரையிலும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். சரி, இப்போ நமக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வருது, நம்ம பார்க்குறோம். சனி பகவானால் மெயினாக தொழில் அமைப்புகள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. தொழில் சிறப்பாக நடக்கலை, வருமானம் நின்று போச்சு, வருமானம் ஏற்படவே இல்லை, அப்படி இல்லைனாக்கா கடன் சுமைகள் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய என் அன்பு பக்தர்களே, நல்ல ஒரு துவக்கமாக இந்த சனி வக்ரம் உங்களுக்கு அமையும். ரொம்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னாக்கா, ஒரு நல்ல பிஸ்னஸ் நடந்திருக்கலாம், பிஸ்னஸ் சிறப்பான முறையில் இருந்திருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு மாற்றம், ஒரு நல்ல ஃபேமிலி நல்லபடியாக இருந்திருக்கலாம், ஜாபு நல்லா இருந்திருக்கலாம், ஃபேமிலி குடும்பம் சிறப்பான முறையில் இருந்திருக்கலாம், ரிலேஷன்ஷிப் நல்ல பழக்க வழக்கங்கள் ரொம்ப அப்படி நெருங்கி பழகி இருந்திருப்பாங்க. அதே போல் நல்ல ஆரோக்கியம் இருந்திருக்கும், அதிர்ஷ்டங்கள் இருந்திருக்கும். இவையெல்லாம் திடீர்னு விலகி போனால் எப்படி இருக்கும்? திடீர்னு விலகிடுச்சா ரொம்ப அதிர்ச்சியாக போயிடும். ஸோ அந்த மாதிரியான பாதிப்புகள். அதே போல் திருமணம், வருமானம், பணம் எங்கேயா போயிட்டு லாக் ஆகிடுறது, போச்சுனாக்கா வேலையில் கஷ்டம், திடீர் மாற்றங்கள், இதெல்லாம் இந்த வக்ரகதியால் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அப்போ உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன் நடக்க போகுது, உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்கள். மகர ராசி அன்பர்களே, அப்போ சனியுடைய வக்ரம்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், ரிவேர்ஸில் போகிறாரு, பின்னோக்கிய பயணம், அதெல்லாம் நம்ம நிறைய சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரையிலும் அது சூரிய பயணத்தில் சூரியனை சுற்றி வருகின்ற போது சூரியனை விட்டு கொஞ்சம் விலகி டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. சூரியன் விலகி போயிடுறார் அப்படி கூட சொல்லலாம். சூரியனை தான் சுற்றி வராங்க, சூரியன் விலகி போயிடுறார் பிளானட்டை விட்டு, சனியை விட்டு. அதனால் அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி அந்த டிகிரி வரும்போது திரும்ப அது நிவர்த்தி ஆகுது, நெருங்கி வரும்போது நார்மல் கதிக்கு வராது. அப்போ இப்படித்தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி வானியலில் ஒரு மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது அது மகர ராசிக்கு எப்படி இருக்கும், மகர ராசிக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழும்? பொதுவாகவே மகர ராசி அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மகர ராசி படாத கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா வகையிலும் எத்தனையோ வேலையை இழந்தவர்கள் இருக்கிறாங்க, வாத்தியார் வேலையை விட்டவங்களாம் கூட இருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃபு ப்ளஸ் மெயினாக அந்த டீச்சர், அந்த கோச்சிங் ப்ரொஃபஷனலில் இருக்கக்கூடியவங்க, அதே போல் பிஸ்னஸ் மேன். மகர ராசி அப்படின்னு சொல்லிட்டாலே ஏகப்பட்ட ட்ரபிள். இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல, மேபி ஒரு இந்த ஜனவரிக்கு பிறகு கொஞ்சம் பரவாயில்லாமல் இந்த மகர ராசிக்கு இருக்கும். ஆனாலுமே கூட இன்னும் அது பழைய வழிகளில் இருந்து மீண்டு வராதவர்கள் ஏராளம். அப்போ மகர ராசி என்பர்களை இந்த சனி பகவானுடைய வக்ரம் அற்புதமான பயணம். நிறைய மகர ராசி என்பவர்கள் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 12ஆம் பாவம் மகரத்துக்கு 2, சனிக்கு 12, அங்கே 2, 12 வேலை செய்யும். அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி அன்பர்களே, நிறைய மகர ராசி அன்பர்கள் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது படிப்பதற்காக இருக்கலாம், எஜுகேஷன்ஸுக்காக, ஹையர் ஸ்டடீஸ்க்காக. என் பையன் வெளிநாட்டில் படிக்க போகிறான், அவனுக்கு கிடைக்குமா, என் பொண்ணு வெளிநாட்டில் படிக்கல, அங்கேயே தங்கி படிக்கிறாங்க, அங்கேயே வேலை செய்கிறாங்க, அங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. அப்போது வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். அதே போல் வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, சிறு தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல் வெளிநாட்டில் தங்கி வேலை செய்யக்கூடியவங்க, குடும்பங்கள், இவங்க எல்லாருக்குமே கூட நிலையான வாழ்க்கை அமையும். ஒரு மகர ராசியில் இருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க, ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோடைய டைம் அவுட் கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த ஜூலை மாதம் இல்லை ஜூன் மாதத்தோடு ஜூலையோட முடியுதுன்னு வச்சுப்போமே, அதுக்கப்புறம் அவங்க ஒரு 6 மாதம் அங்கே இருக்கலாம், இல்லைன்னா ஒரு 3 மாதம் இருக்கலாம். அது அந்த கண்ட்ரியை பொறுத்து இருக்குது. அதுக்குள்ளே அவங்களுக்கு வேறு ஜாப் கிடச்சி அவங்க போய் அங்கே ரினிவல் பண்ணிடணும் விசாவை. ஸோ ஒரு டஃப்பான பீரியடு. தினந்தோறும் அவங்க
ஒரு பயத்தோடயே தூங்கணும், பயத்தோடயே எழுந்திருக்கணும், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு. அந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குமே ஆனால், எனக்கு வேலை போயிடுச்சு, எனக்கு வேலை கிடைக்குமா சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக மகர ராசி அன்பர்களை இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் இருக்குது. அதற்கான வழிபாடுகள், அதுக்கான பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் மகர ராசி அன்பர்களே இமீடியட்டாக உடனடியாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ கூட சிங்கப்பூர் நாட்டை சேர்ந்த ஒருவருக்கு அதே மாதிரி தான் வேலை போயிடுச்சு. நான் இது எப்படி சொல்கிறேன்னா, அனுபவத்தின் வாயிலாக தான் சொல்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் தான் அவங்களுக்கு எதிர்படக்கூடிய சிரமங்கள், அதை நம்ம என்ன அவங்களுக்கு பதில் சொல்கிறோம், எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் சொல்கிறோம், அது எப்படி அவங்க ஜெயிக்கிறாங்க, இது எல்லாமே கண்கூடாக வச்சுட்டு தான் சொல்கிறோம். அப்போ ஒரு 2 மாதம்தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே நம்மகிட்ட வராங்க. இமீடியட்டாக அந்த பரிகாரத்தை ஒன்று சொல்கிறோம், பண்ணுறாங்க. சொன்ன மாதிரியே அவங்களுக்கு அந்த 2 மாதத்தில் வேலை கிடைக்கிது. இப்போ அவங்க சௌரியமாக இருக்காங்க. அப்போ அந்த மாதிரியான விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனை, விசா ரினிவல், இல்லை அதில் ஏதேனும் என்கொயரிகள், இல்லைனா பதவி போட்டிகள், இல்லை அதில் ஏதேனும் வம்பு வழக்குகள், பொதுவாகவே மகர ராசி அன்பர்களுக்கு பதவி போட்டிகள் இருக்கும். நீ உயர்ந்தவனா, நான் உயர்ந்தவனா, இல்லை யார் இங்கே பெரிய ஆள், நீ எப்படி அவனை கேட்கலாம், என்ன தான் நான் தானே நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கேன். பதவி போட்டிகள் அதிகமானதாக இருக்கும். ரொம்ப தாராள மனசு மாதிரி விட்டு கொடுத்துருவான், பின்னாடியே சண்டை போடுவான், பின்னாடி போய் பள்ளம் வெட்டுவான். அப்போ மறைமுகமான பிரச்சனைகள் இதெல்லாம் மகர ராசிக்கு இருந்து வருது. அதே போல் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு செய்வினை கோளாறுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து வருகிறது. செய்வினை கோளாறுகள், ஏமாற்றங்கள், பணங்காசு ஏமாறுவது, ஆசையை காட்டி மோசம் பண்ணுறதுன்னு பேர். ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கறது, சீட்டு பிடிக்கிறது, டிரான்ஸ்ஃபரு, கமிஷன் பிஸ்னஸ்ஸு, இதிலெல்லாம் மகர ராசி அன்பர்கள் நிறைய ஏமாந்துருக்கிறார். அப்போ நிறைய விஷயங்கள் மகர ராசிக்கு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ரம் வெளிநாட்டு யோகங்களை கொடுக்கும். உத்தியோகமாக இருக்கட்டும், கல்யாண யோகமாக இருக்கட்டும், அல்லது படிப்பு, தொழில், வருமானம், இந்த 5மே சிறப்பானதாக இருக்கும். சரி, இப்போ இந்த உள்நாட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும்? மகர ராசி என்பது இந்த சனி பகவானுடைய வக்ரம் தொழில் அமைப்புகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை, ஒரு தொழில் செஞ்சுருப்பீங்க, அந்த தொழில் அப்படியே பட்டு போயிருக்கும், ஜீரோவாக கொண்டு நிறுத்திருப்பார் சாமி. இப்போ அந்த ஜீரோலேருந்து படிப்படியாக சில மாற்றங்களை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பவும் முன்னுக்கு வரக்கூடிய நேரம். அப்போ தொழில் வளர்ச்சி அடையும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். அது விவசாயிகளாக இருக்கலாம், தோட்டம் துறவு வச்சு நடத்தக்கூடியவங்க, தோப்பு வச்சு நடத்தக்கூடியவங்க, விவசாயிகள், தானிய உற்பத்திகள். அப்போ அந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். தொழில் அமைப்புகளை பொறுத்தவரை பிஸ்னஸாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம், பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, காட்டன்ஸாக இருக்கலாம். அப்போ பண்ணைகள், கால்நடை பண்ணைகள், அதே போல் கோல்டு, ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, அல்லது கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், இப்படி நீங்கள் எந்த தொழில் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், ப்ரமோட்டர்ஸாக இருக்கலாம், பில்டர்ஸாக இருக்கலாம். அப்போ மகர ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். தொழில் துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அடைக்கவே முடியல சாமி, என்னால் வண்டி கட்ட முடியல. எத்தனையோ மகர ராசி அன்பர்கள் கதறிக்கிட்டே வருவாங்க, சாமி என்னை காப்பாற்றுங்க. எத்தனையோ மகர ராசி அன்பர்கள் ஒரு ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்க, அவங்களாம் மல்டி லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, 100 கோடி 150 கோடி அப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவர்களுக்குமே கூட ஒரு சில கஷ்டங்கள், அதெல்லாமும் நம்ம வாராகி இடத்திலே சொல்லி வாராகி அன்னை அவர்களுக்கு அதை சரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க.
மிகப்பெரிய ஒரு சிரமத்தில் வருவாங்க. அது அம்பாள் ஒரே ஒரு யாகம்தான், சண்டி யாகமோ இல்லை சிவச்சண்டியோ, ரொம்ப சிறப்பான முறையில் இமீடியட்டாக அந்த பிரச்சனை அவங்க வெளியில் வருவாங்க. குடும்ப பிரச்சனைகள், மெயினாக குடும்பம் கௌரவ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பெண் பிள்ளைங்க சம்மந்தப்பட்டது, கணவன் மனைவி சம்மந்தப்பட்டது. அப்போ மகர ராசி என்பவர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ரம் மகர ராசிக்கு குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் பிரிவுகள் இருக்குமே ஆனால் அது கணவன் மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல திருமண யோகங்கள் கைகூடும். மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், மறைமுகமான அதிர்ஷ்டங்கள் இருக்குமே ஆனால், ஆசையினால் வரும் துன்பமாக இருக்குமே ஆனால் சற்று கவனம் தேவை. மகர ராசி அன்பர்கள், எதையும் ஒரு முறை செய்யறதுக்கு முன்பாக சாமி நம்ம இதை செய்யலாமா, இது உண்மையா அப்படிங்கிறத தெரிஞ்சு செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். வராத பணங்காசுகள் சேரும். ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால், இவ்வளோ பணம் ஏமாந்துட்டேன், அவ்வளோ பணம் ஏமாந்துட்டேன், பணங்காசுகள் ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் அந்த பணம்லாம் கூட திரும்பி வாங்கிறதுக்கான வழிவகைகள் உண்டு. கவலை வேண்டாம். அது எப்படி சாமி பண்ணுறது? நிச்சயமாக அதெல்லாம் பரிகாரங்கள் உண்டு, பண்ண முடியும். அப்போ அதுக்கான பிராயச்சித்தங்கள் உண்டு. வராத பணங்காசுகள் சேரும். அதோடு மட்டுமல்ல, திருமண யோகங்கள் கைகூட. இந்த சனி பகவான் வக்ரம் இருக்கே, 2ஆம் பாவம். அப்போ நிச்சயமா திருமண யோகங்கள், ஒரு கல்யாண ஏற்பாடு நின்று போயிருக்கலாம், ரொம்ப நாள் பார்த்துட்டே இருக்கீங்க, திருமணமே நடக்கலை. அப்போ திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், வயோதிக திருமணம். பொண்ணுக்கே 40 வயசு ஆகும், பொண்ணுக்கு 40 வயசு ஆகும், திருமணம் நடந்திருக்காது. நம்ம திருமண யோகங்கள் கைகூடும். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த சனி பகவானுடைய வக்ரத்தால் மகர ராசிக்கு அற்புதமான ஒரு வளர்ச்சி, அற்புதமான ஒரு முன்னேற்றம் காத்திருக்கிறது. ஸோ நான் சொன்ன மாதிரி தான், அது உள்நாட்டில் நீங்கள் இருந்தாலும், வெளிநாட்டில் இருந்தாலும், அரசியலில் ஈடுபட்டு இருந்தாலும், அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், ஆன்மீக தலைவர்களாக இருந்தாலும், மடாதிபதிகளாக இருந்தாலும், அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மற்றும் சின்ன துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பத்திரிகை அன்பர்கள், அப்போது இந்த மாதிரி ஃபெமிலியாரிட்டிஸ், செலிபிரிட்டிஸ், இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட அந்தந்த கஷ்டங்கள், கால நேரத்தால் வரக்கூடிய அந்த கால தோஷங்கள் நிவர்த்தியாகும். இது எல்லாமே காலதோஷம், கால நேரத்தால் ஏற்படக்கூடியது. அப்போ அந்த காலதோஷங்களும் நிவர்த்தியாகி நல்ல முறையில் இந்த சனி பகவானுடைய வக்ரம் மகர ராசிக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ மேற்சொன்ன நன்மைகள் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம். அப்போ அதை கொண்டு அதுக்குரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு செய்வீர்களே ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 90% நன்மை மகர ராசிக்கு உண்டு என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி.